வணக்கம் நேயர்களே, இன்றைய தினமும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். விடுதலை புலிகள் அமைப்பு இந்த பெண்களுக்கு எப்படி முன்னுரிமை வழங்கியிருந்தது, அதே இடத்திலே பெண்களுக்கு சம உரிமையை வழங்கிய அமைப்பாக விடுதலை புலிகள் அமைப்புதான் இருந்தது என்பதை நாடாளுமன்றத்திலே அந்த உண்மையை உரத்து சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள். இன்றைக்கு தமிழர் தேசத்திலே அல்லது வடக்கு கிழக்கு பகுதியிலே பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற போதிலும் கூட நாடாளுமன்றத்திலே யதார்த்தமாகவும் மக்களுடைய பிரச்சனையை உலகுக்கு எடுத்து எம்புகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அது ராமநாதன் அர்ச்சுனா என்றால் அதில் சந்தேகம் கிடையாது. அதே நேரத்திலே இந்த விடுதலை புலிகள் அமைப்பு எப்படி இந்த மகளிரை அல்லது இந்த பெண்களை பார்த்தது என்பது தொடர்பிலே, அல்லது அவர்கள் எப்படி வைத்திருந்தார்கள், அல்லது அவர்களுடைய காலத்திலே எப்படி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் விவரிக்கிறார். இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு ஃபியர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற, இதற்கும் துணிந்த, ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும். தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இரியதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றிய மது தமிழீழ விடுதலை போராட்டம் 1983 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது 1987 ஆண்டிலிருந்து 90 ஆண்டு காலப்பகுதியிலே பிறக்கும் பறவைகள் என்று அல்லது ஃப்ரீ பேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது. அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன். அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை, அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள். உங்களுக்கு தெரியும், அதனுடைய முக்கியமான அங்கம்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு 1983 ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படையணி உருவாக்கப்பட்ட காலம். இவற்றை கான்சார்ட் செய்ய விரும்புகிறேன். விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரையிலே 1/3 மகளிராக இருந்திருக்கிறார்கள். அந்த அமைப்பை விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் நிதானத்துடன் வழிநடத்தியிருந்தார். அதே நேரத்திலே இன்று சர்வதேச நாடுகள் வியக்கத்தக்க வகையிலே அந்த அமைப்பை வளர்த்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு முன்னுரிமையை அவர் வழங்கியிருக்கிறார். ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை எவையென்றால், கிருஷாந்தி படுகொலை, இசைப்பிரியா படுகொலை, பாலச்சந்திரன் படுகொலை. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் யாரும் இல்லை, ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை. நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடகம் ஒன்றிலே சொல்லியிருந்தால், கிருஷாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று. ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது. இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெண்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் மீதான பூ என்று சொல்வார்கள். அவர்கள் மீதான பல கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற இலையிலே அந்த அடிமை விலங்கை உடைத்தவராக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்தான் இருந்திருக்கிறார் என்கின்ற உண்மையை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த நாடாளுமன்றத்திலே பல சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதிலும் கூட அந்த இடத்திலே உரத்து சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி, வுமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் என்கின்ற காரா ஜோய்ஸ் எனப்படுகிற ஜோர்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு, அதாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலே அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தேசிய படையில் 1/3 பெண்களாகத்தான் இருந்தது. அவர்கள் ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு எங்களுடைய தேசிய தலைவனுடைய லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கையில் அல்ல, உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படையை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விடுதலை புலிகளின் காலத்திலே இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் வீதியால் தனியாக போய் வர முடியும். அந்த காலத்திலே அவர்களுக்கான பாதுகாப்பு இருந்தது. பெண்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வசிந்த எவராக இருந்தாலும் அவர்கள் தனித்து போய் வரக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால்
தற்போது அந்த நிலைமை இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பியிருந்தார். சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் ஏறக்கூடாது, சைக்கிள் ஏறக்கூடாது என்று இருந்த காலத்தை எல்லாம் போய், அதைவிட முக்கியமாக தமிழர் சமுதாயத்திலே பெண்கள் என்றால் சீதனம் கொடுக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் போது சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம். அதை தவிர உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அல்லது ரேப் பண்ணப்பட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த பெண் ஒரு காலத்திலே அவள் மறுமணம் செய்வதற்கோ அந்த சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை. ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லி செல்கிறேன். ஆகவே உங்களுக்கே தெரியும், எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு 12 மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும். ஆனால் இன்றைய பொழுதிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் 12 மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருடைய கருத்திலே உண்மைத்தன்மை இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அவர் அந்த உண்மையை சொல்லி இருக்கிறார், யதார்த்தத்தை சொல்லி இருக்கிறார். மக்கள் உணரக்கூடிய வகையிலே அல்லது சகல இன மக்களும் தெரியக்கூடிய வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த விடயத்தை நாடாளுமன்றத்திலே தெரியப்படுத்தி இருந்தார். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது தொடர்பாக பலவிதமான கருத்துக்களும் பலர் மத்தியிலே வரலாம், பலர் மத்தியிலே எழலாம். பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்திற்கு அவர் எதனை செய்திருக்கிறார் அல்லது அவருடைய பங்களிப்பு என்னவாக இருந்திருக்கிறது என்கின்ற பலவிதமான கேள்விகள் சமூக வலைத்தளங்களிலே எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு புறம் இருக்க, அவர் இப்போது இதனை சொல்கிறார். அவர் நாடாளுமன்றத்திலே சொல்கின்ற விடயம் என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்படி பார்ப்போமாக இருந்தால் உண்மையாக அல்லது இந்த விடுதலை போராட்டத்திற்கு அல்லது இந்த தமிழ் மக்களுடைய உண்மையை உரத்து சொல்வதற்காக அல்லது இந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று எவரையும் நாங்கள் கூற முடியாத நிலை இருக்கிறது. அந்த வகையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், 2022ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்திருந்த நேரத்தில், அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த காலத்திலே எங்களுடைய சிங்கள இனம் உட்பட தமிழ் இனம் எங்கள் தலைவனை தேடிக்கொண்டது. எங்கிருந்தாலும் என் தலைவன் என் மனதில் வாழ்வான். சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில அந்த துறையில பல குறைபாடுகள் இருந்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த சுகாதாரத்துறை சார்ந்தும் வைத்தியர்கள் சார்ந்தும் தாதியர்கள் சார்ந்தும் நாடாளுமன்றத்திலேயும் சரி நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி குரல் கொடுப்பவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இருந்து வருவதை நிச்சயமாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்று நான் இந்த இடத்திலே கூற வரவில்லை. இருந்த போதிலும் அவர்களை விட ஒருபடி மேலாக அவர்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே இந்த தாதியர்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்கள் தங்குமிட வசதி கூட இல்லாத நிலையிலே எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். எனது கட்சி 8வது மாதம் அல்லது 9வது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்திலிருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன். அதை விட ஒன்றை சொல்லி செல்கிறேன். நான் நினைக்கிறேன், கருணி அமரசூரிய அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது. அவர்களையும் எண்ணி பார்த்தால் 10% தாண்டும் என்பதை மனசுடன் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அது தவிர பார்ப்போம், பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள், நர்சஸ். இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய விவாதம் நடந்தது. சுகாதாரத்துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை. சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்ஸாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய வேலை நேரம் காலை 7 மணியிலிருந்து 1 மணி வரையுமானது, 1 மணியிலிருந்து 7 மணி வரையுமானது, 7 மணியிலிருந்து அடுத்த நாள் காலமே 7 மணி வரையானது. அதான் அவர்களுடைய டியூட்டி ஷிப்ட். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே யாழ் போதனா வைத்திய
வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே 1900 நான் நினைக்கிறேன் 90களில் செய்யப்பட்ட ஹார்ட் ரிவிஷன் தான் பெண்களுக்காக இருக்கிறது. எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது, புதிய புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, புதிய புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளணி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தை முற்றமாகவே நாங்கள் மறந்திருக்கிறோம். அவர்கள் இருப்பதற்கு குவார்ட்டர்ஸ் இல்லை. ஒரு விடயத்தை நான் சிங்களத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்பே ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு தேசிய பணா නර්සිං ස්ටාෆ්ලා ඉන්නේ සිංගල ළමයි. ඒගොල්ලෝ එළිය ඉන්නේ. ඒගොල්ලෝට ඉන්න දැනක් නැහැ, ක්වාටර්ස් නැහැ. ඒගොල්ලෝ එළියේ ඉන්නේ. එතකොට අපි මේ බජට් එක අපි බලාපොරොත්තු වුණා යම්කිසි ප්‍රමාණයක් ක්වාටර්ස්වත් හදලා දෙයි කියලා. හැබැයි මම දැක්කා මිනිස්ට්‍රි ஆஃப் ஹெல்த் එකේ තියෙන මේ ලොකු ப்ராஜெக்ட் වල ඒවා නැහැ. ඒ නිසා நான் கூறுகிறேன், எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம், அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான பிற நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்றே சொல்ல விரும்புகிறேன், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், தாதிய துறையாக இருக்கட்டும், அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை, அவருடைய மானம் போன்றது. ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓடி என்பதை 80ஆல் பிரிப்பதை நீங்கள் 120ஆல் பிரித்திருக்கிறது என்பது எங்களுடைய பிரெஸ்டீஜ் இஷ்யூ. அதாவது எங்களுடைய வைத்தியர்களுடைய மான பிரச்சனை. மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாது என்று இல்லை, அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும். அதே நேரம் அங்கே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்ட்டர்ஸ் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுரா அவர்கள் 2 யூடியூபர்களை மிக கடுமையான முறையிலே விமர்சித்திருக்கிறார், அல்லது அவர்கள் தொடர்பான அந்த அதிருப்தியை நாடாளுமன்றத்திலே வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்று சொன்னால், அவர்கள் மக்களுக்கு இழைத்த அநீதிகள் தொடர்பான தரவுகளை மிக விரைவிலே நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க இருப்பதாக கூட தன்னுடைய கருத்தை அவர் வெளியிட்டதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, யூடியூப் கலாச்சாரம். அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தான் எஸ்கே கிருஷ்ணா. அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா. அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட, அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா, உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக் போட்டுக்கிறார். இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி. அது ஒரு கேவலமான விடயம். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2வது தான் டிகே கார்த்திக். உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபல்யமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக். இவர் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன், நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது. இன்றைய தினம் முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுவாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும். ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே, நான் அது சம்பந்தமாக கதைக்கிறேன், இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். நீங்களும் ஒரு பெண், தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த எஸ்கே கிருஷ்ணா, டிகே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன். நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.